என்னுடைய பள்ளி வயதில் நிறைய கதை கேட்டேன். ஏன்னா கிராமத்தில் கதை சொல்வது, கதை கேட்பது என்பதுதான் ஒரே பொழுதுபோக்கே. திரைப்பட அரங்குகள் கிடையாது, தொலைக்காட்சி பெட்டி கிடையாது, இன்று இருக்கக்கூடிய கணினி வசதி கிடையாது, கைபேசி கிடையாது என்பதால் கூடி உட்கார்ந்து கதை பேசுவார்கள். ஆண்கள் பெண்கள் எல்லோருமே வீதியில் கதை சொல்லுவார்கள், கதை கேட்பார்கள். வெளியிலிருந்து யாராவது ஒருவர் ஊருக்கு வந்தால் அவர் கதையோடு தான் வருவார். சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தாரா, அவர் சிங்கப்பூரை பற்றிய கதைகளை சொல்லுவார். ஒரு மாடு வாங்குவதற்கு விற்பதற்கு செல்பவர் கூட அந்த மாட்டு சந்தையில் நடந்த கதைகளை எல்லாம் ஊரில் வந்து சொல்லுவார். அப்படி எங்கள் ஊருக்கு ஒருவர் வந்தார். வந்தவர் எங்கள் ஊரை அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தார். கிராமத்தில் யாராவது புதிய மனிதர் வந்தால் உடனே கூப்பிட்டு விசாரிச்சிருவாங்க, யார்ப்பா நீ, எதுக்கு வந்திருக்கிற, இப்படி சுற்றி பார்க்குறியேன்னு. அந்த மனிதர் சொன்னார், நான் ஒவ்வொரு ஊராக போய் தூங்கி பார்க்குறவங்க. எனக்கு எந்த ஊர்லயாவது நல்ல தூக்கம் இருக்கா, அந்த ஊர் நல்ல தூக்கத்தில் இருக்குதான்னு தூங்கி பார்க்கக்கூடிய மனிதன் உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. ஊர்க்காரங்களுக்கு நம்ம ஊர் நல்ல ஊரா தூங்குறதுக்கு அப்படின்னு ஆசை. அவனை நீங்கள் எங்கே படுக்க போகிறேன்னப்போ, நான் ஒரு திண்ணையில் படுத்துக்கிடுவேன், காலையில் நான் இந்த ஊரினுடைய தூக்கம் எப்படி இருக்கிறதுங்கிறத சொல்கிறேன் அப்படின்னார். காலையில் அவரை எழுந்து கேட்டபோது அவர் சொன்னார், உங்கள் ஊரில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கேங்க, ராத்திரிலையும் சீக்காளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் இரவில் உறங்க மாட்டேங்கிறாங்க, அவர்களுக்கு மூச்சிறைப்பு வருகிறது, அவர் எழுந்து நடமாடுகிறத பார்க்குறோம். ஆழ்ந்த தூக்கம்தான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய உலகத்தினுடைய பெரிய இன்பங்களில் ஒன்றே ஆழ்ந்து துயில்வது தான். ஒரு நல்ல துயில் போதும், மறுநாள் உங்களுடைய எல்லா பணிகளையும் மகிழ்ச்சியாக நீங்கள் செய்ய முடியும். அப்போ இப்படி ஊருக்கு கதை சொல்லுகிறவர்கள் வருகிற போது சிறுவர்களான நாங்கள் நிறைய கதை கேட்டிருக்கிறோம். அப்படி என்னுடைய பள்ளியில் ஒரு ஆசிரியர் சொன்ன ஒரு கதை இன்னும் என் மனதில் அப்படியே இருக்கு. அது எங்கோ அவர் படித்த கேட்ட கதை. எந்த புத்தகத்தில் எந்த பாடத்தில் அவர் கேட்டார்னு தெரியாது. வகுப்பில் அவர் கதை சொல்ல தொடங்கும் போது சொல்லுவார், இன்னைக்கு என்ன கதைடா சொல்லலான்னு பசங்கிட்ட கேட்பார். பசங்க ஏதாவது ஒன்று சொன்னால் அதை விட்டு ஒரு கதை சொல்லுவார். அப்படி அவர் ஒரு கதையை சொன்னார். ஒரு பனி பிரதேசத்தில் ஒரு விறகு வெட்டி இருந்தார். அந்த விறகு வெட்டிக்கு மனைவி பிள்ளைகள் இல்லை, தனியாக வாழ்ந்திருந்தான். அவனுடைய வேலை பனி பிரதேசத்தில் கூடிய ஏதாவது மரங்களை வெட்டி அதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஊரில் விற்று அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு தன்னுடைய உணவை தானே சமைத்து சாப்பிட்டுட்டு சின்ன வீட்டில், சரியான கதவு கூட இல்லாத ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு பெரிய ஆசைகள் கிடையாது, கனவுகள் கிடையாது. அன்றாட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பான். ஆனால் நீண்ட வருடமாக இப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது திடீர்னு வான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவதையை பார்த்து, இவ்வளவு நல்ல மனிதன் எதுவுமே வேணும்னு நினைக்காம இருக்கிறானே, அவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு ஏதாவது வரம் கொடுக்கலாமே என்று அவனை தேடி வான் உலகத்திலிருந்து ஒரு தேவதை வந்து அந்த தேவதை என்ன பண்ணிச்சுன்னா, அந்த விறகு வெட்டிட்ட, அப்பா நீ நல்லவனாக இருக்கிற, எதையும் மனதில் யோசிக்காத, ஆசைப்படாதவனாக இருக்கிற, உனக்கு நாங்கள் வரம் கொடுக்க வரணும்னு நினச்சி வந்திருக்கேன், என்னப்பா வேணும்னு கேட்டப்பா அவன் சொன்னான், எனக்கு என்ன வேணும்னா தெரியலையே, எனக்கு சாப்பாடு வேணும், நானே செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன், படுத்தா தூக்கம் வந்துடுது, தினசரி செய்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குது, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்னு. ஆசைப்படணும் இல்லையா? நிறைய விஷயங்களுக்கு நாம் ஆசைப்படுவோமே, அதில் நம் காலத்திலெல்லாம் பேராசைப்படவே செய்கிறோம். அவன் ஆசைப்படவே தெரியாதவன். ஆனால் அவனிடம் போய் சொன்ன உடனே அவன் சொன்னான், ஒரு நாள் வேணும்னா எனக்கு அவகாசம் கூட, நாளைக்கு கேட்குறேனேன்னு. இல்லை இன்னைக்கே கேளு. அப்போ அவன் சொன்னான், நான் பண்டிகை நாட்களின் போது விசேஷ உணவுகள் எதையும் சாப்பிட்டது கிடையாது. இப்போல்லாம் கிறிஸ்மஸ் காலம், எல்லாரும் கேக் செய்வாங்க, கேக் தருவாங்க, கேக் சாப்பிடுவாங்க. அப்படி விதவிதமான இனிப்பை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு சின்ன ஆசை இருக்கு. தேவதை தானே, முடியும் என்றால் ஒரு இனிப்பை எனக்கு தர முடியுமான்னு கேட்குறான். அந்த தேவதை சொல்லுகிறது, இவ்வளோதானா உன் ஆசை? ஒரு கேக், ஒரு சின்ன இனிப்பு தான் வேணுமா? இப்போ பாருன்னு ஒரு தட்டு நிறைய இனிப்பை முன்னாடி கொடுக்குது. இவ்வளவும் எனக்கே வான்னு கேட்குறான். உனக்கே தான், வைத்து வைத்து சாப்பிடு, விரும்புகிற சுவையில் எல்லாம் சாப்பிடணுன்னே எடுத்து 4-5 கேக் சாப்பிட்டுட்டு அவன் சொல்கிறான், போதும் சந்தோஷமாக இருக்கேன், போயிடு அப்படின்னு. அந்த தேவதைக்கு மனதில்லை. இப்போ கூட எதுவும் வேணும்னு கேட்காதவனா இருக்கிறானே, இவனுக்கு வேற ஏதாவது கொடுக்கலாமேன்னு இன்னும் ஒரு வரம் தருகிறேன், வேறு கேளுன்னு. அப்போ அவன் சொன்னான், இந்த வீட்டிற்கு கதவு இல்லை, அதனால் குளிர்காலத்தில் ரொம்ப குளிர் வந்துடுது, படுப்பதற்கு நல்ல மெத்தை இல்லை, படுக்கை இல்லை, மரக்கட்டில் தான் படுக்கிறேன், ஒருவேளை இதை மட்டும் நீ கொடுத்தா கூட போதும்னு நினைக்கிறேன், குளிர்காலத்தில் கதவை மூடிட்டு படுக்கையில் படுத்துக்கிடுவேனே அப்படின்னு. மறுநிமிடம் அந்த வீட்டிற்குள் ஒரு நல்ல படுக்கை, மெத்தை, வீட்டுக்கு அழகான கதவு எல்லாம் வந்துடுச்சு. வந்த உடனே அவன் என்ன சொன்னான்னா, நீ கிளம்பு, நான் உள்ள போய் படுத்து தூங்கணும் அப்படின்னு. அந்த தேவதைக்கு இப்போதும் வருத்தம் என்ன அப்படின்னா, இவ்வளோதானா உன் ஆசை?
ஒரு சின்ன கட்டில் கதவு தானா, இன்னொரு வரமும் தர்றேன்ப்பா கேளுப்பான்னு அவன் சொன்னான். ஏன் தொந்தரவு பண்ணுற, போதும்னா விட்டுறேன் அப்படின்னு. நாளைக்கு வருகிறேன், நாளை நீ கேளு அப்படின்ட்டு போயிடுது. ஒரு இரவு முழுக்க நல்ல கதகதப்பான அறையில் நல்ல படுக்கையில் நன்றாக உறங்கி காலையில் எழுந்திருக்கிறான். காலையில் திரும்ப தேவதை வந்து கேட்குது, என்னப்பா வேணும்னு. திரும்ப வரமாட்டேன்னு நினச்சேன், வந்துட்டியா சொல்லிடுன்னு. நல்லா யோசிச்சிட்டேன் இரவு, எனக்கு தேவை என்ன அப்படின்னா, என்னுடைய உடைகளை நானே துவைச்சிக்கிறேன், என்னுடைய சமையலை நானே செய்கிறேன், என்னுடைய பணிகளை எல்லாம் நானாக பார்த்துக்கிறேன், நீ ஏன் எங்கள் வீட்டுக்கு வேலைக்காரியாக வரக்கூடாதுன்னு கேட்டான். தேவதை என்ன நினைத்தது, ஏதாவது ஒன்று வரம் கொடுக்கறேன்னா கொடுத்துடணும். இப்போ அவன் கேட்கிற வரம், இந்த தேவதையே வீட்டு வேலைக்காரியாக வரக்கூடாதா? அப்பா என்னப்பா இப்படி கேட்டுட்டேன், நான் மாட்டேன்னு சொல்ல முடியாது. என்னப்பா அவன், நீ தான் வரம் தரேன்னு வந்த, நீ வா என் வீட்டில் பணியாளராக இரு, இந்த வேலையெல்லாம் செய்ய போ, உள்ள இருக்கிற துணியெல்லாம் துவைச்சு போடு அப்படின்னு. அந்த தேவதை ஒரு நிமிடம், அவன் வேற வழி இல்லை, அது வரம் கொடுத்து தான் ஆகணும், அந்த வீட்டுக்கு பணிப்பெண்ணாக மாறிடுச்சு. இந்த கதையை சொல்லிவிட்டு ஆசிரியர் சொன்னார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியாவிட்டால் தேவதையை கூட பணிப்பெண்ணாகத்தான் மாற்றி விடுவீர்கள். நான் சிறு வயதில் கேட்கும் போது தெரியவில்லை, வளர்ந்த பிறகு நான் தெரிந்து கொண்டேன், என் வீட்டு பணிப்பெண்ணெல்லாம் ஒரு காலத்தில் தேவதைகளாக இருந்தவர்கள். அவர்களை பணிப்பெண்ணாக மாற்றிவிட்டோம். இல்லாவிட்டால் அவர்களுக்கு எதற்கு என் பிள்ளைகள் மீது இவ்வளவு அக்கறை, என் வீட்டு சமையற்கூடத்தை எதற்கு இவ்வளவு தூய்மையாக அவர்கள் சுத்தப்படுத்த வேண்டும்? தன் பிள்ளைகளைப் போல என் பிள்ளைகளுக்கு ஏன் தலையில் எண்ணெய் வைத்து அவர்களை குளிப்பாட்டி அவர்களை நலம் விசாரித்து கவனித்து, அது ஊதியத்திற்காக பெறுகிற வேலை இல்லை. அவர்கள் தேவதைகளாக இருந்தபோது தூய இதயத்தோடு அன்போடு இருந்தார்கள். அதை இந்த காலத்திலும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆசிரியர் சிறு வயதில் சொன்னார், இந்த கதையை எதற்காக மாணவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்கு, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியாவிட்டால் நீங்கள் எதற்கோ ஆசைப்படுவீர்கள், எதோ செய்வீர்கள் என்று சொல்றார். இன்று பலருக்கும் தெரியாத விஷயம், அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியாது. அடுத்தவர் வைத்திருக்கிறாரே, அவரிடம் கார் இருக்கிறதே, அவர் வீடு வைத்திருக்கிறாரே, அவர் இந்த வேலை பார்க்கிறாரே, இவர் மருத்துவர் ஆகிவிட்டாரே, அதை நானும் செய்ய வேண்டும், என் பிள்ளைகளும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அப்படின்னா ஒரு கதை வெறும் கதை அல்ல நண்பர்களே. கதை என்பது இந்த வாழ்க்கையை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிற ஒரு வெளிச்சம், இந்த வாழ்க்கையை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு தகவல், இந்த வாழ்க்கையை உங்களுக்கு மருந்து போல ஒரு கதை, தேனும் மருந்தும் கலந்து தருவது போல ஒரு கதை என்ற ஒரு வடிவத்தின் வழியாக மருந்தாக அது உங்களுக்கு தருகிறது. எத்தனை எத்தனை கதைகளை நாம் கேட்டிருக்கிறோம். எங்கிருந்து இந்த கதைகள் வந்தது? கதைகளுக்கென்று தனியான ஒரு தோற்றம் இல்லை. நாமும் நீங்களும் இந்த உலகமும் இயங்குகிற வரை எல்லாமும் கதை தான். நம்ம பற்றி யாராவது ஒருத்தட்ட கேட்டு பாருங்க, அவர் ஒரு கதையைத்தான் சொல்லுவார். ஒரு அலுவலகத்தில் வேலை பார்ப்பராக இருந்தால் அவர் எப்போதாவது அவர் இல்லாத நேரத்தில் அலுவலகத்தில் அவரை பற்றி பேசுவதை அவர் கேட்டால் தெரியும், அத்தனை கதைகள் சொல்லுவாங்க. அதிலும் அதிகாரத்தில் இருப்பவராக இருந்தால் அவரை பற்றி கதைகள் அதிகம் இருக்கும். அப்படின்னா கதை என்பது கதை இல்லை என்பதே. கதை என்பது உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிற, உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய விஷயம். ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் இருந்தார், ஆண்டன் செக்காவ் அப்படின்னு பேர். அவர் நிறைய சிறுகதைகள், 400க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். அவரை எழுதியது ரஷ்ய மொழிகளாக இருந்தாலும் கூட உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் அவரை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அவரை விரும்பி படிக்கிறார்கள். தமிழில் கூட ஆண்டன் செக்காவ் சிறுகதைகள் என்ற புத்தகம் இங்கே நீங்கள் கண்காட்சியிலே போய் பார்க்கலாம், வாங்கலாம், படிக்கலாம். அவ்வளவு சிறந்த கதாசிரியர் அவர். எதை எழுதினார்? நான் இப்போ கதையை பற்றி சொல்கிறேன் இல்லையா, அதில் ஒரு கதை எப்படி, ஏன் கதை முக்கியமானது என்பதற்கான கதையை எழுதியிருக்கிறார். ஒரு குதிரை வண்டிக்காரன், அந்த குதிரை வண்டிக்காரனுடைய மகன் அன்று காலையில் இறந்துட்டான். குதிரை வண்டிக்காரனுக்கு தன் மகன் இறந்து போன துக்கத்தை யாரிடமாவது சொல்லணும், யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஒரு வாடிக்கையாளர் அவருடைய குதிரை வண்டியில் ஏறுறார், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக சொல்றார். போகிறார். போகும்போது அந்த ஆளிடம் இவன் பேச்சு கொடுக்குறான், ஐயா இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா அப்படின்னு. அவர் சொல்றாரு, எப்பா என் வேலையை பார்க்க விடுப்பா, உன் கதையெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்லை, அமைதியாக வண்டி ஓட்டுங்கிறார். போய்கிட்டே இருக்கான். கொஞ்சம் தூரத்துக்கு கழிச்சு அவன் சொல்கிறான், ஐயா இன்னைக்கு என் பையனுக்கு என்ன நடந்ததுன்னா அப்படின்னு. உன்னை பற்றியே கேட்க தயாராகாத போது உன் பையனை பற்றி ஏன்ப்பா கேட்கணும்? கேட்க மாட்டேன். அவரோட இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு அவர் கொடுக்குற கட்டணத்தை வாங்கிக்கிறான். அடுத்த பையனே வருகிறார்.
அவரிடம் ஏறிய உடனே சொல்கிறான், ஒரு 5 நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்களேன். அப்படி என்ன சொல்லுப்பா என்ன அப்படின்னு. என்னுடைய பையன் இன்னைக்கு என்ன ஆகிட்டான் அப்படின்னா, என்ன செத்து போயிட்டானா? ஆமாங்க, உலகத்தில் பிறந்தா சாகத்தான்ப்பா செய்யும், வேற வேலை இல்லை, வண்டி ஓட்டு அப்படிங்கிறார். அன்று முழுவதும் அவன் ஒவ்வொருவராக தன் மகன் இறந்து போன துக்கத்தை சொல்வதற்காக வண்டியில் ஏறுகிற ஒவ்வொருத்தட்டையும் பேச தொடங்கும் போதெல்லாம் மறுத்துடுறாங்க. காது கொடுத்து ஒருவர் கூட கேட்க தயாரால். உங்களை தானே கொண்டு போய் நான் விடுறேன், கூலியெல்லாம் தர்றீங்கல்ல, அந்த வர்ற நேரத்தில் நான் சொல்கிற கதையை 5 நிமிஷம் கேட்டால் என்னன்னா கேட்க தயாரால். மாலை ஆகிறது, எல்லாரும் போயிடுறாங்க, குதிரை மட்டும் நிற்கிறது. இவன் குதிரையிடம் போய் தடவிக்கொண்டு குதிரையிடம் சொல்ல தொடங்குகிறான், இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என் பையன் இறந்துட்டான், அவனை எவ்வளவு ஆசையாக வளர்த்தேன், எப்படியெல்லாம் வச்சிருந்தேன், என்னுடைய துக்கத்தை, என்னுடைய வலியை, என்னுடைய இழப்பை பகிர்ந்து கொள்வதற்கு யாருமே இந்த ஊரில் இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஒரு குதிரை வண்டிக்காரனுக்கு சொந்த வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பை கூட கேட்பதற்கு இன்னொருவர் இல்லாத சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு 100 வருஷம் முன்னாடி எழுதுறார். நான் மாறிடுச்சா என்ன? இல்லையே. இன்றைக்கு கூட உங்கள் வீட்டிற்கு காலையில் யாரோ 4 மணிக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கிறார். நீங்கள் இல்லாத நேரத்தில் யாரோ ஒருவர் ஒரு கொரியர் கொண்டு வந்து கொடுக்கிறார். அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா? அவர்கள் என்ன படிக்கிறார்கள்? அவர்கள் என்ன மதிப்பெண் வாங்கினார்கள்? எங்கிருந்து? எதுவுமே நமக்கு தெரியாது. பல நேரங்களில் அவர்கள் பெயர்கள் கூட தெரியாது. உங்கள் வீதியிலேயே அவர் காய்கறி விற்பவராக இருப்பார். காய்கறி விற்பவர் என்று தெரியுமே தவிர அவர் யார்? காய்கறி விற்க பிறந்தவரா என்ன? இல்லையே. அவர் பெயர் தெரியாது. அவருக்கு ஒரு சொந்த வாழ்க்கை இருக்கும் என்று நாம் நினைத்ததில்லை. சில நேரங்களில் ஆச்சரியமாக இருக்கும், அவரோடு கல்லூரியில் படிக்கக்கூடிய அவருடைய மகனோ கூட வியாபாரத்துக்கு வருவாங்க. அப்படி என்றால் நாம் நம்மை பற்றி யோசிக்கிறோமே தவிர நம்முடைய உடனிருப்பவர்களை பற்றி யோசிப்பதில்லை. செக்காவ சொல்கிறார், அவர் தன் மகனுடைய இறப்பை ஏன் ஒரு கதை சொல்லணும்னு சொல்றார். எல்லா இழப்பும் கதை வடிவத்தில் தான் எஞ்சுகிறது. ஒன்றை இழந்த உடனே ஒரு மனிதன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிடான். ஒரு வீடு இடிந்து போய் கிடைக்கிறதா, நீங்க போய் பார்த்த உடனே சொல்லுவாங்க, அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு சார். வீட்டுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, வாழ்ந்த வரலாறு இருக்கிறது, மகிழ்ச்சியினுடைய அடையாளம் இருக்கிறது. அங்கிருந்து என்னெல்லாம் மகிழ்ச்சியை அனுபவித்தார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. ஆனால் அந்த வரலாற்றை நாம் என்ன சொல்லால் குறிப்பிடுகிறோம் என்றால் கதை இருக்கிறது என்று சொல்றோம். யாரோ வருகிறார் உங்கள் வீட்டில், உங்கள் சோரில் மாட்டப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் தாத்தாவை பார்த்து கேட்கிறார், இவர் யார் என்றால் எங்க தாத்தா சார், அவருக்கு ஒரு கதை இருக்கு சார்னு சொல்றோம். அப்படின்னா எல்லோருக்கும் கதை இருக்கிறது. கேட்பதற்குத்தான் செவிகள் இல்லை, கேட்பதற்குத்தான் இன்னொரு மனது இல்லை. கதைகள் ஏன் நினைவில் எப்போதும் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் கேட்க 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 அந்த கதை வழியாக அனுபவத்தை, ஞானத்தை, உலகை புரிந்து கொள்வதற்கான ஒவ்வொன்றையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு மனிதன் ஏதாவது ஒன்றுக்காக ஆசைப்படுகிறான் என்றால் அவன் பேசுவதற்குத்தான் அதிகம் ஆசைப்படுகிறான். அதிலும் விருப்பமானவர்களோடு பேசுவதற்கு மிக மிக ஆசைப்படுகிறான். உங்களுக்கு தெரியும், குளிரில் கூட காலையில் போய் பார்க்கில் உட்காந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு பக்கத்தில் உட்கார வச்சு எதையாவது பேசணும். அப்படி பேசிக்கொள்வதன் வழியாக அவர்கள் மன ஆறுதல் அடைகிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். இந்த உலகில் சொற்களை தவிர வேறு பெரிய பரிசு எதுவுமே இல்லை. நீங்கள் யாராவது ஒருவரை பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு ஒரு சொல் கேட்டால் போதும், பெரிய பரிசு இன்றைக்கு அவருக்கு. என் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறாரே என்று. பணம் அல்ல நண்பர்களே, பொருள் அல்ல, சொற்கள் தான் விலை மதிப்பில்லாத பரிசு. இந்த சொல்லை கொண்டுதான் கதைகள் உருவாக்கப்படுகிறது. அதிலும் சொல் வழியாக எல்லோருடைய நினைவுகளையும் எடுத்து அந்த நினைவுகளினுடைய முக்கியத்துவத்தை கதை வழியாக சேர்த்துட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு கதையை யோசிக்கும் போதும் அல்லது வாசிக்கும் போதும் அல்லது மனதில் இருந்து திரும்ப சொல்லும் போதும் நாம் ஒரு புதிய உண்மையை பார்க்கிறோம், புதிய உண்மையை அடையாளம் கண்டுகொள்கிறோம். அப்படி உலகம் முழுக்க நல்ல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், தமிழில் நிறையவே இருக்கிறாங்க. தமிழினுடைய மிகப்பெரிய பெருமை ஒன்று அதனுடைய இலக்கிய பாரம்பரியம். 2500 வருஷமாக தொடர்ந்து இந்த இலக்கிய மரபு அப்படியே இருக்கு. இப்போ எழுத ஆரம்பித்திருக்கக்கூடிய எழுத்தாளர்களும் அந்த மரபிலிருந்து ஒரு புதிய இலக்கியத்தை உருவாக்குறாங்க. பியர் கார்பரி என்ற ஒரு எழுத்தாளர், இவர் குழந்தைகளுக்காக நிறைய எழுதிய எழுத்தாளர். இவர் ஒரு கதையை படித்தேன். இவருடைய கதையை படித்த பிறகு எனக்கு என்னுடைய மனதில் அதுவரைக்கும் இருந்த பார்வை ஒன்று முழுவதும் மாறிடுச்சு. அப்படி மாறிய பார்வை என்ன என்றால், நாம் 2 செருப்பு போட்டிருக்கிறோம், எல்லாரும் செருப்பு போட்டிருப்பீங்க. அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார், ஒரு ஜோடி செருப்பு என்று.
நம்ம என்ன நினைப்போம்னா செருப்பை வாங்குகிற அல்லது செருப்பை அணிகிற ஒரு மனிதனை பற்றிய கதையாக இருக்கும்னு நினைச்சா இல்லை நண்பர்களே, ஒரு செருப்பை பற்றிய காதல் கதை அது. ஒரு பாக்ஸ்குள்ளாடி ஒரு ஜோடி செருப்பு இருக்கு, அதில் ஒன்று ஆண் ஒன்று பெண். நிக்கோலஸ் அப்படிங்கிற வலது பக்க செருப்பு, டீனான் இடது பக்க செருப்பு. நான் என் வாழ்நாளில் ஒருபோதும் நான் அணிந்திருக்கிற செருப்பில் ஒன்று ஆண் ஒன்று பெண்ணு நினைச்சதே கிடையாது. ஆனால் ஒரு செருப்பு ஆண் ஒரு செருப்பு பெண். நிக்கோலஸ் அப்படிங்கிற செருப்பு வலது கால் அணியக்கூடியது, டீனாங்கிறது இடது கால். இவர்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக ஒரு பெட்டிக்குள்ள இருக்காங்க. அவர்கள் ரெண்டு பேரும் ஒருவரை பார்த்து ஒருத்தர் செஞ்சுக்கிடுவாங்க, நம்ம பிரியாமல் எப்பவும் இருக்கணும், ஒன்றாவே இருக்கணும் அப்படின்னு. அப்போது இவர்கள் அந்த கடையில் விற்பனை ஆகாதவரை ஒன்றாக இருப்பார்கள். விற்பனையானவரை இவர்கள் வாழ்க்கை என்ன ஆகும்? கடைக்கு ஒரு அம்மா வரா, அந்த செருப்பை பார்க்குறா, அழகான ஜோடியாக இருக்கே, நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கிக்கிறா. வாங்கி கொண்டு வலது காலில் ஒரு செருப்பும் இடது காலில் ஒரு செருப்பும் அணிந்துட்டு கடையிலிருந்து வீட்டுக்கு நடந்து போகும்போது வலது கால் முன்னே வைக்கும் போது இடது கால் பின்னே போயிடும். இவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ள முடியல. அப்போ இந்த செருப்பு இரவில் ரெண்டு பேரும் கலட்டி போட்ட பின்னாடி சொல்லிக்கிறாங்க, பக்கத்தில் தான் இருந்தால் உன்னை பார்க்கவே முடியலையே அப்படின்னு. அது சொல்லுது, நீ முன்னாடி போகும்போது நான் பின்னாடி போயிடுறேன், நாம் ஒரு அடி இடைவெளியிலேயே போய்கிட்டே இருக்கிறோம். இப்படி இருந்தால் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை என்ன ஆகிறது, என்ன செய்யலான்னு உடனே இந்த ஆண் செருப்பு சொல்லுகிறது, அவள் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அவள் காலை லேசாக திருப்புறேன், வலது கால் இடது காலை தொடும், அப்போ நான் உன்னை தொட்டுருவேன் அப்படின்னு. ஸோ அப்படி இவள் ஒரு அடி எடுத்து வைப்பா, இந்த செருப்பு தானாக அவளுடைய காலை திருப்பி இடது காலை தொட வைக்கும். அவள் கீழே விழுந்துடுவாள். ஏன்னா கால் சீராக நடந்தால் தானே நடப்பீங்க. அவள் போய் மருத்துவரை பார்க்கிறார். மருத்துவர் பார்த்தோடனே என்னம்மா பிரச்சனைங்கிறாரு. சார், நான் சரியாக தான் நடக்கிறேன், ஆனால் வலது கால் திடீர்னு இடது கால பக்கம் திரும்பிடுது. திரும்பின உடனே இடது காலம் வலது காலம் ஒரு நிமிஷம் ஒன்றாயிருது, பிறகு நான் நடந்து போய் கீழே விழுந்துடுறேன். இதெல்லாம் ரொம்ப தீவிரமான பிரச்சனைமா, ஒரு 30,000 ரூபா கொடுத்துட்டு சரி பண்ணிடுவோங்கிறார். எல்லா நாட்டிலும் மருத்துவத்திற்கு போக முன்னாடி நாம் இப்படி எச்சரிக்கையோடு தான் இருக்க வேண்டியிருக்கு போல இருக்கு. இப்போ இந்த அம்மா மருத்துவரிடம் ஆலோசனை பட்டு திரும்பி முன்னாடி இரவில் 2 செருப்பும் பேசிக்கிறது. மருத்துவர் சொல்கிற எச்சரிக்கையை பார்த்தா ஒரு காலை எடுத்துருவானு, ஒரு காலை எடுத்துட்டாங்கன்னா வலது பக்க செருப்பே இருக்காது, பேசாமல் நான் அந்த வேலையை நிறுத்திடுறேன். இப்போது இடது பக்க செருப்பு என்ன செய்யுதுன்னா, அதுக்காக நான் ஒன்றை பார்க்காம இருக்க முடியாதுல்ல. இடது பக்க காலில் இருக்கக்கூடிய செருப்பு வலது பக்கத்தை நோக்கி இப்போ தானே திரும்புது. இப்போவும் அவள் விழுகிறாள், இப்போவும் மருத்துவரிடம் போகிறாள், இப்போவும் மருத்துவர் எச்சரிக்கை செய்கிறார். இப்போ அவளுக்கு தெரிந்து விடுகிறது என்ன அப்படின்னா, இது என்னுடைய பிரச்சனை இல்லை, காதல் ஜோடிகளாக வாழுகிற ஒரு செருப்பை நாம் பிரித்து இருக்கிறோம். உடனே வீட்டுக்கு அதை ஒரு பாக்ஸில் போட்டு இதை ஜோடியாகவே வச்சிருப்பா, எடுக்காதப்பா, அப்படி இருக்கட்டும் அப்படிங்கிறார். ஆனால் இவள் வைத்து விட்டு போன உடனே அந்த வீட்டில் இருக்கிற பணிப்பெண்ணுக்கு இந்த அம்மா தான் பயன்படுத்தலை, நம்ம எடுத்து போட்டு போயிடுவோம். அந்த அம்மா போட்டுட்டு போயிட்டா. எடுத்து போட்டுட்டு போய் அவள் முதல் முறையாக என்ன அப்படின்னா, இவர்கள் இதுவரை இந்த காலணிகளை நடந்ததெல்லாம் வசதியான வீட்டில், ஆனால் பணிப்பெண் இருக்கக்கூடிய இடமோ மேடு பள்ளங்கள் உள்ள இடம், சேரும் சகதியுமான இடம். இந்த செருப்புகளை போட்டு அந்த அம்மா வேகமாக நடக்கும்போது இந்த செருப்புகள் உண்மையிலே நினைக்கிறது என்னென்னா, நாம் பிரிஞ்சிட போகிறோம், நம்ம வாழ்க்கை அவ்வளோதான். அப்போது இவர்கள் கீழான அடித்தட்டு நிலையினுடைய வாழ்க்கையை சந்திக்கிறார்கள். சந்திக்கும் போது இந்த 2 செருப்பில் ஒரு செருப்பு அந்த அம்மா கொஞ்சம் கனமான பெண்கிறதுனால அந்த ஒரு பக்க செருப்பை தேய்த்து தேய்த்து நடக்கிறார். இப்போது ஒரு கட்டத்தில் 2 செருப்பில் ஒரு செருப்பு தேய்ந்தெடுத்து பயன்படுத்த முடியாது, 2ஐயும் தூக்கி குப்பையில் போடுறார். குப்பையில் திரும்பவும் அவர்கள் ஒன்று சேருகிறார்கள். ஒன்று சேர்ந்தால் ஒரு ஜோடி செருப்பில் ஒரு செருப்பு தேய்ந்தது, ஒன்று தேயாதது. 2 சிறுவர்கள் வர்றாங்க. அந்த செருப்பை பார்க்கிறார்கள். ஒரு சிறுவன் சொல்கிறான், ஜோடியாக இருக்காங்க பத்தியா அப்படின்னு. ஆமாம், என்னமோ இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி, இவங்களை ஹனிமூனுக்கு அனுப்பிடுவோமா அப்படிங்கிறான். என்ன செய்யலாம் என்றால் 2 செருப்பையும் ஒரு மரக்கட்டையில் வைத்து ஒரு பெரிய ஏரியில் கொண்டு போய் அவர்கள் விடுறாங்க. ஏரியில் 2 செருப்புகளும் ஒன்றை ஒன்று தழுவியபடி தன்னுடைய தேனிலவை கொண்டாட ஆரம்பித்தனன்னு கதை முடியுது. எவ்வளவு ஒரு நாம் பார்த்த, நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற, இன்னும் சொன்னால் இந்த செருப்பை அலட்சியமாக நினைக்கிறோம். அலட்சியமாக நினைக்கிறதோட அதுக்கு ஒரு இடமே கிடையாது. ஆனால் அது உங்களுக்கு தேய்ந்து கொண்டே இருக்கிறது. தன் வாழ்க்கையை முழுவதும் இன்னொருவருக்காக அர்ப்பணித்தது ஏதாவது ஒன்று இருக்கிறது என்றால் அது செருப்பு தான், குரலே இல்லாத ஒன்று. ஆனால் அதை ஒரு காதல் கதையாக ஒரு எழுத்தாளனால் மாற்ற முடிகிறது.
அதிலும் கூட வேடிக்கையான காதல் கதையால் மாற்ற முடிகிறது என்றால், நீங்கள் அடுத்த முறை எங்காவது ஒரு செருப்பு வாங்க போனீங்க என்றால் அங்கே ஜோடியாக இருக்கக்கூடிய செருப்பை பார்த்தால் இந்த கதை ஞாபகத்துக்கு வரும். இந்த ஜோடியை நாம் பிரிக்கணுமான்னு தோணும். இன்னொன்று, காதல் கதைக்கு ஆணும் பெண்ணும் அவசியமே இல்லை. ஒரு செருப்பில் கூட ஆணும் பெண்ணும் இருந்தால் காதலிக்கத்தான் செய்வார்கள். காதல் எங்கே அனுமதிக்கப்பட வேண்டும் என்றால், செருப்பாக இருந்தாலும் கூட பிரிச்சிடக்கூடாது. அந்த காதலை அங்கீகரிக்கணும். விளையாட்டுத்தனமாக சிறுவர்கள் செய்யக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்ன இருக்குன்னா, உலகம் அனுமதிக்காத ஒரு மகிழ்ச்சி. உலகம்தானே இவர்களை தேனிலவுக்கு அனுப்பியிருக்கணும். ஆனால் 2 சிறுவர்கள் விளையாட்டாக அதை ஒரு மரக்கட்டையில் வைத்து அனுப்புகிறார்கள். அப்படின்னா ஒரு கதை அது எழுதப்பட்ட தேசத்தை தாண்டி, எழுதப்பட்ட மொழியை தாண்டி, மொழிபெயர்ப்பின் வழியாக இன்னொரு மொழிக்கு வந்து, இங்கு எங்கோ ஒரு சென்னையில் ஒரு அறையில் படிக்கக்கூடிய எனக்கு ஒரு பெரிய வான வேடிக்கையை பார்ப்பதை போல, ஒரு பிரகாசமான நட்சத்திரத்தை பார்ப்பதை போன்ற மகிழ்ச்சியை தருகிறது என்றால், இந்த கதைகள் தான் நினைவில் ஒளிந்து கொண்டே இருக்கக்கூடிய கதைகள். நினைவில் இந்த கதை மறையவே மறையாது. அப்புறம் இந்த கதை ஒரு உண்மையையும் நமக்கு சொல்லுகிறது. என்னன்னா, பேசா பொருட்களைப் போல பேசா மனிதர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் மௌனமாக காதலித்து கொண்டே இருக்கிறாங்க. அவர்கள் காதலை நமக்கு தெரியாது. இப்போ கூட வயதானவர்கள் சில வீதியில் போகும்போது ஏதோ ஒரு வீட்டின் முன்னால் நிற்கிறார்கள். அதில் ஒரு பழைய காதல் இருக்கு. இன்னும் சில திரைப்பட பாடல்களை பார்க்கும்போது ஆணோ பெண்ணோ கண்ணீர் விடுகிறார்கள். அது வெறும் பாடலுக்கான கண்ணீர் இல்லை, தான் இழந்த காதலினுடைய கண்ணீர், நிறைவேறாத காதலினுடைய கண்ணீர். வெற்றி அடைந்த காதலை விட சொல்லப்படாத காதலினுடைய எண்ணிக்கை அதிகம் நண்பர்களே. நிறைய காதல் சொல்லப்படாமலே அது மறைஞ்சு போகுது. அதனால்தான் உலகத்தில் திரும்ப 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 காதல் கதைகள் எழுதப்பட்டே இருக்கு, சொல்லப்பட்டே இருக்கு. ஒரு மொழிக்கு, அந்த மொழியினுடைய மிகச்சிறந்த கதைகளில் எப்போதும் காதல் கதைக்கென்ற ஒரு இடம் இருக்கு. ஆனால் இந்த காதல் கதை ரோமியோ ஜூலியட்டை போல சாகசம் செய்கிற காதலர்களை பற்றி அல்ல. சின்ன பொருட்களை கொண்டு நல்ல கதையை எழுதிட முடியும். ஒரு இளம் எழுத்தாளனாக இருந்தால், ஒரு ஆரம்ப நிலையில் எழுத வேண்டும் என்று நீங்கள் ஆசை கொண்டவராக இருந்தால், உங்களுக்கு இந்த கதை ஒரு வழிகாட்டுகிறது. உங்கள் பக்கத்தில் கூடிய எந்த பொருளையும் எடுத்து நீங்கள் இப்படி ஒரு அழகான கதையை எழுதிட முடியும். அப்படின்னா கதை, அந்த கதையின் வழியாக என்ன சொல்லுகிறோம், எதை சொல்லுகிறோம்ங்கிறது தான் இருக்கு.